श्रीमात्रे नमः। ऐन्दावद् श्लोकम्। प्रणम्रीभूतस्य प्रणयकलहत्रस्तमनसः स्मरारते चूडावियति गृहमेधीहि मकरः ययोः सान्ध्याम् कान्तिम् वगति सुषमाभिश्चरणयोः तयोर्मे कामाक्ष्य हृदयमपतन्त्रम् विहरता प्रणयकलहत्रस्त मनसः। प्रणयकलहम् பரமேஸ்வரனும் மன்மதனையே எரிச்சவர், மன்மதனையே ஜெயிச்சவர். அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் பரமேஸ்வரிக்கும் ஏதோ ஒரு ஊடல் வந்துடுறது. பிரணய கலகம்ன்றதுக்கு அதுதான் அர்த்தம். அந்த பிரணய கலகம்ங்கிற அந்த ஊடல்ல இப்ப பரமேஸ்வரன் என்ன பண்றார்? அப்படியே அவனை ஜெயிச்சவனாச்சே, அவ்வளவு பெரிய வீரம் நிறைஞ்சவராச்சே. இப்ப அம்பாள்கிட்ட அந்த வீரத்தை காட்ட முடியுமா அவரால? முடியாது. இப்ப வீரத்தை இங்க காட்ட முடியாத காரணத்தினால இந்த ஊடலை இப்ப கூடலாக்கணும். என்ன பண்றது? கிறிஸ்த மனசகன நடுங்குற மனசோட நடுக்கத்தோட வந்தாராம். என்ன பண்றார் அப்படின்னா, நடுக்கத்தோட வந்து அவளை நமஸ்கரித்தார்னு சொல்றது. அவளை நமஸ்கரித்தார்னா நமஸ்காரம் பண்றார் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம எடுத்துக்க கூடாது. அங்கேருந்து வர்றார், அவளை பேத்தாஜா அந்த பக்கம் திரும்பி உட்காந்து ஒரு கைலாயத்துல அந்த காட்சியை கற்பனை பண்ணிக்கோங்க. அவ உட்கார்ந்துட்டு இருக்கா, கோபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ அந்த ஊடல்ல இருக்கும்போது அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏதோ ஒரு பாறை கைலாயத்துல உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோமே. உட்கார்ந்துட்டு இருக்கான்னு போது காலை தொங்க போட்டு இருக்கா. கால் எப்பயுமே நம்ம இது என்ன நம்ம படிக்கிறதே பாதாரவிந்தம். அப்ப பாத அரவிந்தம் அப்படின்னா தாமரை பூ, அரவிந்தம்னா தாமரை பூ போன்ற பாதம். சாப்டுன்னும் கொள்ளலாம், சிகப்புன்னும் கொள்ளலாம். சோ அந்த பாதம் சிகப்பா இருக்கு. இப்ப எப்படியாவது அவளை தாஜா பண்ணணும். மெதுவா என்ன பண்றாரு? அங்கேருந்து மெதுவா அவ உட்கார்ந்துட்டு இருக்கா, வந்து நிக்கிறாரு. ஒண்ணும் பண்ணல, அவ திரும்பவே இல்லை. அதனால என்ன பண்றாரு? மெதுவா உட்கார்றார். ஒரு காலை முட்டி போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிறார். உட்கார்ந்துட்டு என்ன பண்றார்? குனிஞ்சு அவளுடைய பாதத்தை தன் கையில் எடுக்கிறார். அப்ப குனியும் பொழுது பார்க்கிற அத்தனை பேரும் தேவர்கள்லாம் எல்லாரும் இதை பாக்குறானா, அச்சோ இவா ரெண்டு பேருக்கும் ஒரு பிரணய கலகம் வந்துட்டு இந்த ஊடல் என்ன ஆகும்? இப்போ கோச்சுருவாளா? ரெண்டு பேரும் கோச்சுட்டாள்னாக்க என்ன ஆகும்? உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுவேன். அந்த ஒரு இது. அதனால எல்லாம் 30 முக்கோடி தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து பாக்கறா என்ன நடக்கிறதுன்னு. அப்படி பார்த்துட்டு இருக்கிறத இவர் குனியராருங்கிறத எல்லா அக்னிகளும் குடிச்சுட்டா. அவ துளி கிடைச்சா போருமே, நமஸ்காரம் பண்றா. பாத சப்தகிலையும் வட்டத்திலையும் அப்படிதான் எழுதியிருக்காரு. அப்போ அவர் காலை எடுத்து பாதத்தை எடுத்து குனியும் பொழுது அவளுடைய பாதத்தை எடுக்கிறார். இவர் குனியறார். இப்ப இவரோட தலையில என்ன இருக்கு? இவருடைய தலையில என்ன இருக்குன்னு நம்ம அதுக்குள்ள நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க. நான் அடுத்த லைனுக்கு பாரு. ஸ்மராரதே சோடாவியதி அப்படியே அந்த அவர் தலையில என்ன இருக்கு அப்படின்னா சந்திரன் இருக்கான். இந்த சந்திரன் எப்படி இருக்கான்? அப்படியே வெள்ள வெளியேர்னு இருக்கான். இவர் குனியரார். அந்த வெள்ள வெளியேர்னு இருக்கிற சந்திரன் அவனே ஒளி வீசின்னு இருக்கான். சந்திரன் ஒளி வீசத்து கேட்க வேண்டாம். அந்த ஒளி அம்பாளினுடைய பாதத்தை அப்படி கையில தூக்கும் பொழுது இவர் குனியறதுக்கும் இவர் தலையில இருந்து அப்ப சந்திரனும் கீழே வந்துதான் ஆகணும். அப்படி குனிஞ்சா அந்த சந்திரனும் அப்படி கீழே தாழ்ந்துதான் ஆகணும். அப்ப இந்த பாதத்தினுள் இருக்கிற அந்த காந்தி, அந்த பாதத்துல யயோ சாந்தியாம் காந்திம், காந்திம்னா ஒளி, பிரைட். அந்த ஒளியாகப்பட்டது அம்பாளினுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளியாகப்பட்டது என்ன பண்றது? இவரு தலையில இருக்கக்கூடிய அந்த சந்திரன்ல போய் ரிஃப்ளெக்ட் ஆகுது. வெள்ள வெளியேர்னு பால் மாதிரி இருக்கிற அந்த சந்திரன் இந்த தாமரை போன்ற பாதத்துல இருக்கிற அந்த சிகப்பு கலர் பட்ட உடனே அதுவும் சந்தியா காந்தியும், சந்தியா காலத்து சாயந்தரம் ஆகும்போது தானே, சந்தியா கால வேலையில தானே சந்திரன் எழுந்துக்கிறான். சந்திரன் எழுந்திருக்கும் போது என்ன வரான்? ஒரு மாதிரி ரெட்டிஷா அப்படியே கிளம்பி வருவான். அந்த கலருக்கு ஒத்தா மாதிரி இருக்கு இந்த சந்திரன், அதே மாதிரி இருக்கான். அவன் எழுந்துட்டு வரா மாதிரி அம்பாள் பாதம் இருக்கிற அந்த கலர் அவருடைய தலையில இருக்கிற அந்த சந்திரன்ல பட்டு அந்த ஒளியாகப்பட்டது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது இதை ஞாபகப்படுத்துறதுதான். இதை கொண்டு கம்பேர் பண்றார். அப்ப தேவி பாதத்தில் இருக்கிற அந்த சிகப்பான ஒளி ஆகப்பட்டது, அந்த சிகப்பு ஒளியாகப்பட்டது என்ன பண்றது? காலத்து செவ்வண்ணத்தில், அந்த சந்தியா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த
கலர் எப்படி வந்து எழுந்துக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும், அது அப்படியே ரெட் கலரா அது எழுந்துக்கும். அந்த மாதிரி எழுந்துக்கிற அந்த எழுந்துட்டு ஃபுல்லா வந்துடுச்சுன்னா அதோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்பொழுது சந்தியா அப்படின்னா சந்திக்கும் நேரம். அப்படி ரெண்டும் சந்திக்கும் நேரமான அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கலரை அது உணர்த்துகிறது. எங்க இருக்கு? அவருடைய தலையில இருக்கிற அந்த சந்திரன்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. யயோ சாந்தியாம் காந்திம் வகதி சுஷமாபிச்சரணயோகோ. உன்னுடைய காலில் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்றார். அக்கால் உன்னுடைய சரணம் பாத கமலத்தில் இருக்கக்கூடிய அந்த கலர். அப்போ தேவி காமாட்சி தையோர் மே காமாட்சியா, அப்பேற்பட்ட உன்னுடைய பாதகமாகப்பட்டது ஹிருதயமபதந்திரம் விகரதா, இந்த பாதமாகப்பட்டது என்னுடைய ஹிருதயத்தில். யார் சொல்றது? மூக்க கவி சொல்றார். இப்பேற்பட்ட பாதம் அது, அந்த பாதமாகப்பட்டது என்னுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் தங்கி விளையாடட்டும். அதுக்கு நீ அருள் புரியணும், அனுகிரகம் பண்ணணும்ங்கிறார். ஹிருதயம் அப்ப தந்திரம் விகரதாம், எப்பயுமே என்னுடைய ஹிருதயத்தில் இருந்து அப்பேற்பட்ட உன்னுடைய பாதமானது எப்பொழுதும் விளையாடிக்கொண்டே இருக்கட்டும். அது விளையாடுவதற்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி அவளை நமஸ்கரிக்கிறார். யயோ பீட்டாயந்தே விபுத முகுடீனாம் பட்டலிகா யயோ சௌதாயந்தே ஸ்வயமுதய பாஜோ பணிதயः யயோர்தாசாயந்தே சரசிஜ பவத்யா சரணயோகோ தயோர்மே காமாக்ஷ்யா தினமனுவரே வர்த்து ஹிருதயம். விபுத முகுட்டீனாம் பட்டலிகா. முகுட்டம்னா மகுடம். யயோ பீட்டாயந்தே, எந்த எந்த எப்படி எப்படி அப்படின்னு யயா யயோ யயஹா யய தய அப்படின்னா யதா ததா அப்படின்னு வரும். யதான்னா எப்படி, ததான்னா அப்படி. யதா ராஜா ததா பிரஜா, ராஜா எவ்வழி பிரஜா அவ்வழி அப்படின்னு அது அர்த்தத்தை கொடுக்கறது இல்லையா? அதேதான் இங்க யயோ 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 எப்படி 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 எது எப்படி அப்படின்னு பார்த்தா விபுத முகுட்டீனாம் படலிகா. அப்ப இந்த தேவதைகளினுடைய மகுடங்கள் எல்லாம் அப்படின்னா இத்தனை தேவதை இருக்காங்க அப்படின்னு பார்த்தால் நம்ம தான் சொல்லியிருக்கோம் ஆரம்பத்திலிருந்து, எல்லோருமே அம்பாளிடம் காலையில் அவரவர்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அம்பாளின் பாதத்தை வந்து நமஸ்கரித்து விட்டு செல்வார்கள் அப்படின்னு சொன்னதுனால இங்க அதையேதான் எடுத்திருக்கார். என்ன எடுத்திருக்காருன்னா எல்லா தேவதைகள்னாக்க தெய்வங்களும் பஞ்சபூதங்களும் அந்த மாதிரி எல்லாருமே, சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் எல்லாருமே வந்து அம்பாளினுடைய பாதத்தை நமஸ்கரிக்கிறார்கள். அப்படி நமஸ்கரிக்கும் பொழுது அம்பாளினுடைய மகுடங்கள் அப்படியே வரிசையா வந்து நமஸ்காரம் பண்றது. அப்போ அந்த மகுடங்களுக்கு இது ஆசனமா இருக்கு. மகுடங்களுக்கு யயோபீட்டாயந்தே எது ஆசனமாக இருக்கிறதோ அப்படி எடுக்கணும். எது ஆசனமாக இருக்கிறதோ அப்படின்னு எடுக்கணும். அந்த மகுடங்களுக்கு வரிசையா வந்து நமஸ்கரிக்கிறதே, அந்த மகுடங்களுக்கு எது ஆசனமா இருக்கு, எது ஆசனமாக இருக்கிறதோ நம்பர் 1. நம்பர் 2 அடுத்தது என்னன்னா ஸ்வயம் உதய பாஜோ படிதயக. ஸ்வயம் தானாகவே, ஸ்வயம் உதயன்னா உதயமானது தோன்றுகிறது, தானாகவே தோன்றிய ஸ்வயம் உதய பாஜோ பணிதயக வேதங்கள் எல்லாம். வேதங்களுக்கும் அது என்ன ஆகுதுன்னா வேதங்கள் எல்லாம் அவளுடைய காலடியில் இருக்கு. அதனால அந்த வேதங்களுக்கெல்லாம் உப்பரிகையாக எது இருக்கிறதோ. அடுத்தது யயோர் தாசாயந்தே சரசிஜ பவாத்யா சரணையோகோ அப்படின்னு பிரிச்சோம்னா சரசிஜம்னாலும் தாமரை, சரசிஜ பவாத்யாக அப்படின்னா தாமரையில் உதித்தவர். யாரு தாமரையில் உதித்தவர்? தாமரையில் உதித்தவர் நான்முகன். தாமரையில் உதித்தவர் பிரம்மா. அந்த பிரம்மா என்ன பண்றார்? அந்த பிரம்மாவும் வந்து நமஸ்கரிக்கிறார். அந்த நான்முகன் போன்றவர்கள், நான்முகன் மட்டுமா நமஸ்கரிக்கிறார்? முப்பெரும் தேவர்களுமே வந்து நமஸ்கரிக்கிறார். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேருமே வந்து நமஸ்காரம் தான் பண்றார் நித்தியமும் காலையில. அந்த மாதிரி அவர்கள் எல்லாம் வந்து நமஸ்கரிக்கும் போன்றவர்களுக்கு யாரெல்லாம் உன்னுடைய தாசர்களாக இருக்கிறார்களோ, யாருக்கு?
எந்த பாதத்திற்கு, இப்ப எதுக்கு எதுக்கு யாருக்கு யாருக்குன்னு சொன்னதெல்லாம் எதுக்குன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. அந்த பாதத்திற்கு, அந்த பாதத்தில், அதான் இப்போ என்னன்னா தேவதைகள்லாம் அவாவா நமஸ்கரிக்கும் பொழுது அவாவாளுடைய மகுடங்களின் வரிசைகள்னா எல்லாம் கிரீடத்தெல்லாம் மகுடங்கள்லாம் போட்டுட்டு வந்து நமஸ்காரம் பண்றா இல்லையா, அப்போ அவளுக்கு ஆசனமா இருக்கு அந்த பாதம். அதே மாதிரி வேதங்களுக்கு உப்பரிகையா இருக்கு அந்த பாதம். நான்முகன் போன்றவர்கள் அந்த பாதத்திற்கு தாசர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாதத்தில் தயோர்மே, அப்படிப்பட்ட காமாட்சியாக, அப்படிப்பட்ட பாதத்தில், காமாட்சி உன்னுடைய பாதத்தில் தினம் அனுவரிவர்த்து ஹிருதயம், என்னுடைய ஹிருதயமானது, என்னுடைய மனமானது எப்பையும் அதில் லயிக்கட்டும். சௌந்தரிய லகரியில திரையாண்ணாம் தேவானாம் அப்படின்னு ஒரு சௌந்தரிய லகரியில ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா தேவியினுடைய பாதத்துல இப்ப நான் சொன்னனே மும்மூர்த்திகளுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுவாளா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அதனால்தான் திரும்பவும் பக்தில மீனிங்லயே சேர்த்தே கொடுத்திருக்கா. நமக்கெல்லாம் இப்படி எல்லாம் சந்தேகம் வரும்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல மும்மூர்த்திகளுமே வந்து தேவர்களுக்கு, காமாட்சிக்கு அதாவது அம்பாளுக்கு நமஸ்கரிக்கிறார்கள். அப்ப அந்த மும்மூர்த்திகளுமே வந்து நமஸ்கரிக்கிறா. அம்பாளுக்கு பண்ற பூஜை, அம்பாளுக்கு பண்ற புஷ்பங்கள் எல்லாமே அந்த மும்மூர்த்திகளுக்கும் வந்து சேர்றது. அம்பாளுக்கு அர்ப்பணித்த புஷ்பங்கள் மும்மூர்த்திகளுக்கும் வந்து சேர்றது. அம்பாளுக்கு பூஜை பண்ணா எல்லாருக்குமே பூஜை பண்ணா மாதிரிங்கிற அர்த்தத்தை அந்த சௌந்தரிய லகரியில அந்த பாட்டு கொடுக்கறது அப்படிங்கிறதையும் இதுல கூப்பிட்டு காட்டுறார். அப்படிப்பட்ட தேவியின் பாதங்கள் சகல தேவர்களும் பூஜிக்கிறார்கள் அப்படிங்கிற தெரிகிற அந்த பாதம் இது ஒரு தனி வேதம். வேதத்திலேயே 4 வேதங்கள், அது வேதத்தினுடைய இத்தனை பிரிவு இருந்தாலும் இது ஒரு தனி பிரிவாக அந்த வேதத்தில் சொல்லலாம். அப்பேற்பட்ட அற்புதமான சரணம் உன்னுடைய சரணம். அந்த சரணமாகப்பட்டது என்னுடைய ஹிருதயத்தில் லைக்கட்டும்னு சொல்லிட்டு மூக்கப்பட்ட சத்மூகர் இங்கு கேட்கிறார். நயந்தி சங்கோச்சம் சரசிஜருச்சம் திக்பரிசரே சிருஜந்தி லௌகேத்யம் நகிரண சந்திரார்தகசித கவீந்திராணாம் ஹிருத்கைரவ விகசன உத்யோக ஜனனி ஸ்புரந்தி காமாக்ஷ்யாஹ சரண ருச்சி சந்தியா விஜயதே. விஜயதே அப்படின்னா வெற்றி, வென்றது. விஜயம்னா ஜெயம், ஜெயம் கிடைத்தது, ஜெயம் கிடைக்கிறத சொல்லிதான் கிடைக்கிறது. எது யாருக்கு ஜெயம் கிடைக்கிறது? சரண ருச்சி விஜயத்தே. எதனால ஜெயம் கிடைக்கிறது? சரண ருச்சி, உன்னுடைய சரணத்தின் ருச்சியை அனுபவித்ததால் வெற்றி கிடைத்தது. யாருடைய சரணத்தினுடைய? காமாட்சியாக. ஸ்புரந்தி காமாட்சியாக சரண ருச்சி விஜயத்தே. அப்ப காமாட்சியினுடைய சரணத்தினுடைய ருச்சியை அனுபவித்ததின் காரணத்தினால் வெற்றி கிடைத்தது. யார் அனுபவிச்சா, எப்ப அனுபவிச்சா? அதுதான் முதல் 3 லைன். நயந்தி சங்கோச்சம் சரசிஜருச்சம் திக்பரிசரே. சரசிஜருச்சம், சரசிஜம்னா திரும்பவும் தாமரை. சரசிஜ ருச்சம் திக்பரிசரே. சரசிஜ அந்த தாமரையினுடைய ஒளியாகப்பட்டது, அந்த தாமரையினுடைய கிரணங்கள் ஒளியாகப்பட்டது. எதை வென்றது? இப்ப இப்ப வந்து வின் பண்ணிட்டு லாஸ்ட் லைன் விஜயதான்னு தான் கொண்டு முடிக்கிறார். எதையெல்லாம் வின் பண்ணிட்டு அப்படின்னா, இந்த தாமரை போன்ற இந்த தாமரையானது, இந்த தாமரையினுடைய ஒளியானது திக்குகளில் எல்லாம் 10 திக்கு இருக்கு இல்லையா, எல்லா திக்குகளிலும் கார்த்தால அருணன் எழுந்துக்கிறான். சூரிய உதயம் அப்படின்னு சொல்றோம், அருணோதயம்னு தான் சொல்லுவோம். அருணன் வேறு, சூரியன் வேறு. அது நன்னா ஞாபகத்துல வச்சுக்கணும். அருணன் என்பவன் சூரியனின் தேரோட்டி. அவன் தான் முதல்ல எழுந்துட்டு வருவான். அவன் எழுந்துட்டு வரும்பொழுது அது என்ன கலர்ல இருக்கும் அப்படிங்கிறதுதான் உங்களுடைய கற்பனை. அவ கற்பனைக்கு அதை விட்டுடுறோம். அந்த திக் பரிசரே, அவன் எழுந்து வரும்போது எல்லா திக்கும் இருக்கக்கூடிய அந்த கலரு, இந்த கலர், அந்த கலர் தான் ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லையா. இவ செந்தாமரை பாதம் இருக்கு இல்லையா, அந்த பாதத்தினுடைய காந்தி தான் அதை வின் பண்றது. இந்த பாதத்தினுடைய காந்தி அதை வின் பண்றது. நம்பர் 1 ஆச்சா. நம்பர் 2, சృజாதி லௌகேத்யம் நகிரண சந்திரார்த்தகசித. நகிரண, அவளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய நகங்கள், நகத்தில் இருக்கக்கூடிய ஒளி. நகிரண நான் ஏற்கனவே திரும்பவும் அதே இதுக்கு வரேன் அர்த்தத்துக்கு.
பட்டத்திரி சொன்ன மாதிரி ஸ்ரீபாத சப்தத்தில அவளுடைய விரல்கள் கற்பக விருட்சத்தில் இருக்கக்கூடிய தளிர் போன்ற கொடி. 5 விரல்களும் 10 விரல்களும் 10 விரல்களில் உள்ள நகங்கள் முத்து 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 முத்தா இருக்கக்கூடிய முத்துக்கள். அப்போ அந்த தளிரினுடைய மொட்டுக்கள், அந்த மொட்டுக்கள் அதுவே ஒளி வீசின்னு இருக்கும்போது இவளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த கலர் அதுல பட்டு அப்படியே ஒரு செவ்வரளி பூ மாதிரி ஒளி வீசுறது. அப்படி ஒரு நகங்களின் காந்தி, அந்த நகத்தினுடைய காந்தி சந்திரார்க்க கசிதா, அந்த பிறை சந்திரன் இருக்குல்ல அதோட ஒப்பிடும் பொழுது, இந்த நிறமெல்லாம் படர்ந்து அந்த பிறை சந்திரனை ஒப்பிடும் பொழுது, அது வரும்பொழுது அந்த பிறை சந்திரன் டக்குன்னு அந்த 3வது நாள் வரும் பொழுது அப்படி லேசா ஒரு கீர்த்தி சிகப்பு கலந்து அப்படியே வரும். அப்படி வருதே, அதோட வந்து அந்த ஒளி இது வருதான்னு பார்த்தா அதையும் இது வென்று விட்டது. சரி, ஓகே. கவீந்திராணாம் ஹிருத்கைரவ இதெல்லாம் பாக்குறா. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கவிகள்லாம் என்ன பண்றா, விதவிதமா வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டா. கவீந்திராணாம் கவிகள் எல்லாம் அவர்களினுடைய ஹிருத்கைரவன அவளுடைய ஹிருதயத்துல விதவிதமா பொங்கி பொங்கி எழுந்துக்கிறதாம். என்னது வார்த்தைகள் பொங்கி பொங்கி எழுதி அந்த இலக்கிய நடையிலையும் கவிதா நடையிலையும் அவள்லாம் எழுத ஆரம்பிக்கிறா. அப்படி எழுதும் பொழுது அவளினுடைய ஹிருதயத்தில் என்ன பூக்கிறதா, இந்த நான் கற்பனைக்கு விட்டுட்டேன்னு சொன்னேன் உங்ககிட்ட. உங்களுக்கெல்லாம் இவனுக்கு ஒரு விதமான சிகப்பு கலர்ல ரெண்டுல பாத்தீங்கன்னா பல இது டிஃபரன்ஸ் நம்ம எடுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கலர் வரும். அப்ப இந்த கவிஞர்களுக்கு எல்லாம் என்ன வந்திருக்கும், அவாவா ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலர்கள் அப்படியே மொட்டு கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு அவ அதை மலரச் செய்வதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறா. அந்த கவிகள் எல்லாம் அப்பா இப்படி இருந்திருக்குமா, அது இப்படி இருந்திருக்குமா, ஓ இப்படி இருந்திருக்குமோ, அவளுடைய கற்பனை அங்க மலர்றது. இப்ப இது எல்லாத்துக்கும் என்ன காரணம், ஸ்புரந்தி காமாக்ஷியாக உத்தியோக ஜனனி. இது எல்லாத்துக்கும் நீ என்ன உத்தியோகம் இவாளுக்கு எல்லாம் கொடுத்தியா என்ன? அவாவா இத பார்த்து ஒரு உத்தியோகத்தை எடுத்துக்கொண்டாள். ஜனனி ஜெகத் ஜனனி காமாட்சி. இது எல்லாத்துக்குமே உன்னுடைய சரணத்தினுடைய ருச்சி தான் காரணம். அது இந்த சந்தியா காலத்து சந்திரன். சந்தியா காலத்தில் எப்பொழுதும் விஜயத்தை உண்டாக்கக்கூடியதாகவே இருக்கிறது. எல்லா விதத்திலும் வெற்றி கொண்டு இருக்கிறது. சந்தியானாக்க ஈவினிங் மட்டும் இல்லை, காலையும் இரவு முடிந்து காலை சந்திக்கும் நேரம் சந்தியா, பகல் முடிந்து இரவு ஜாயிண்ட் ஆகிற நேரம் அதுவும் சந்தியா. அதனால சந்தியா காலத்து அப்படிங்கறத இந்த இடத்துல அண்டர்லைன் பண்றார். விராவைர் மாஞ்சீரைஹி கிமபி கதயந்தீவ மதுரம் புரஸ்தாதானம் ரே புரவிஜயினி ஸ்மேரவதனே பயஸ்யேவ பிரௌಢா சிதிலயதி ய பிரேம கலக பிரரோகம் காமாக்ஷ்யாः சரணயுகலீ ச விஜயதே. திரும்பவும் பிரேம கலக பிரரோகம் காமாட்சியாக சரணயுகலி சா விஜயத்தே. பிரேம கலகம், பிரணய கலகம், பிரேம கலகம் ரெண்டு ஒண்ணுதான். 5வது ஸ்லோகத்துல பார்த்தா மாதிரியே அங்க வந்து நமஸ்கரித்தார் அப்படிங்கறத டைரக்டா கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா அது நமஸ்கரித்தல் அல்லன்னு நான் உங்களுக்கு அதை தனியா நான் என்னோட கோணத்துல இருந்து எடுத்து உங்களுக்கு அதை நான் கொடுத்தேன். இங்க இவாளுக்கு பிரேம கலகம் இருக்கு. அது இங்க நமஸ்கரிக்கிறாரா என்ன பண்றதுங்கிறது இந்த ஸ்லோகத்துல இல்ல. ஆனால் இவாளுக்கு 2 பேருக்கும் கலகம் அப்படின்னா ஊடல் அப்படிங்கிற வேர்டு. இந்த ஊடலை பாக்குறா. தோழி இருக்கா. இப்ப இவ்வளவு நாளி ஒரு தோழியே காட்டவே இல்லை. இப்போ ஒரு தோழியை கொண்டு வரார் மூக்க கவி. கொண்டு வந்து என்ன பண்றா பாக்குறா, காமாட்சியை பாக்குறா. பார்த்தவ என்ன பண்றா, ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கா. கலந்த கோபம் கலந்த வருத்தம் அப்படி சொல்லணும். என்னன்னு கேட்டா, ஏன்னா இவ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காளே, இந்த மாதிரி இருக்கக்கூடியவ இல்லையே இவ என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பார்க்கும் பொழுது அங்க அவர் அந்த பக்கம் திரும்பி நிக்கிறார். ஓஹோ, இவா 2 பேருக்குள்ள ஏதோ ஊடல் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த காட்சிக்கு நம்ம போனோம்னா இவருக்கு அப்ப பாவமா இருக்கு. அச்சோ, இந்த ஊடலை எப்படியாவது நம்ம கூடலாக்கணுமே, நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால என்ன உதவி பண்ண முடியும். இதே மாதிரிதான் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் இருந்த ஊடலுக்கு தோழிகள் போனார்கள். அதுதான் அஷ்டபதி. ஜெயதேவர் அதை பாடினார் இல்லையா, அந்த மாதிரி இப்ப இவா 2 பேருக்கு ஊடல். இந்த ஊடலை நம்மளால என்ன உதவி பண்ண முடியும்? தோழி நினைக்க மாட்டாளா, நாம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்க மாட்டாளா? நம்ம ஃப்ரெண்டா இருந்தா நம்ம நினைப்போம் இல்லையோ. அந்த மாதிரி இவ என்ன பண்றா, அவளுடைய பாதத்தை பிடிக்கும் போது அவளுக்கு வெற்றி உண்டாகட்டும், அந்த பாதம் வந்து எல்லாருக்கும் புகலிடமாய் விளங்கட்டும் அப்படின்னு மூக்க கவி என்ன சொல்றார், அம்மா உன்னுடைய பாதத்தையே பிடிச்சிருந்தாலே போருமே, அதுதானே புகலிடம். அப்பேற்பட்ட பாதம், அந்த பாதத்திற்கு
நான் புகலிடமாக நான் வந்து நிற்கிறேன், அது எனக்கு சர்வ உத்கிருஷ்டமாக விளங்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் லாஸ்ட் லைன் சொல்றார். சொல்லும் பொழுது இந்த பிரேம கலகத்துக்கு இவ அந்த ஊடலை தவிர்க்கிறதுக்காக இவ போராளாம். வீராவயிர் மாஞ்சீரை, இவ போகும்பொழுது மாஞ்சீரைனாக்க காலில் போட்டிருக்க சலங்க கொலுசு, அந்த சிலம்பு கொலுசு அப்படின்னு வச்சுக்கலாம். சிலம்புனாக்கா உள்ளுக்குள்ள இருக்கும், கொலுசுன்னா வெளியில முத்து இருக்கும், அவ்வளவுதான். அது ஜல் ஜல்னு நடந்து போறா இவ. இந்த சத்தம் அவருக்கு கேட்குது. இப்ப இவ வர சத்தம் இவ கேட்கறது, இவ தூது போறா. இது என்ன பண்றா, இந்த கலகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக தூது பாக்கி வாபி மதுரம் மதுரமா கேட்கறதும். இந்த ஒலி அவருக்கு மதுரமாக கேட்கறது. ஒரு தோழியின் காலில் இருக்கக்கூடிய அந்த கொலுசு சத்தமாகப்பட்டது மதுரமா கேட்கறது. அந்த மதுரம் இந்த இடத்துல ரெண்டு விதமான அர்த்தத்தை கொடுக்கறது. ஒண்ணு மதுரம்ங்கிறது அவன் நடந்து வரக்கூடிய அந்த மென்மையான சத்தம். இப்ப எப்படி போய் அவர் அணுகிறதுன்னும் போது நம்மளே ஒரு தயங்கி நடப்போம். நம்ம நடையில ஒரு வித்தியாசம் தெரியும். எல்லாரும் கற்பனைக்கு கொண்டு போனோம்னா இந்த கொலுசு போட்டு இருக்கவாளுக்கு அந்த கொலுசு சத்தத்தை வச்சே எப்படி என்ன அந்த நடக்கிற என்னுடைய வே ஆஃப் ஸ்டைல புரிஞ்சுக்க முடியும். வே ஆஃப் ஸ்டைல வச்சே மன ஓட்டத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப இவன் நடந்து வரா அப்படின்னு போது வரா காதலியா விழாத அவருக்கா தெரியாது. வராங்க தெரியும், இவர் திரும்பவே இல்லை, அப்படியே நின்றுட்டே இருக்கார். மதுரம், அது அவருக்கு மதுரமா இனிக்கிறது. அதே சமயத்துல இவ போராடாம், போய் அவர்கிட்ட பேசுறா மெதுவா. தன்னுடைய தோழிக்காக, யாருக்கு, அம்பாளுக்காக போய் பரமேஸ்வரன் கிட்ட பேசுறா. எப்படி பேசுறா, அவளுடைய வார்த்தை ரொம்ப திறமை மிக்கதான மதுரமாக இருந்தது. பேச்சு ரொம்ப இனிமையாக இருந்தது. அதுக்கும் மதுரம்ங்கிற வார்த்தை அந்த இடத்துல யூஸ் ஆகும். ரொம்ப மதுரமாக பேசி எப்படி பேசுறா, முப்புறத்தை எரித்த பரமேஸ்வரன், வீரத்தில் மிகுந்தவன், புரஸ்தாதா நம்ரே, இவ நமஸ்காரம் பண்றா. எப்படி நம்ரேனா நமஸ்கரித்தல், புரஸ்தாதா முப்புறத்தையும் எரித்தவரே பரமேஸ்வரனே சொல்லி இவ முதல்ல நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்கிறா. எப்பயுமே போய் சாஷ்டாங்கமா விழுந்துட்டோம்னாக்க நம்மள அதுக்கப்புறம் அவ என்ன கோபம் இருந்தாலும் அந்த கோபம் போயிடும் அவளை விட்டு. அதனால இவ போய் முதல்ல நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட புற விஜயினி ஸ்மேரவதனே, புறத்தை எல்லாம் எரித்து திரிபுரங்களை எல்லாம் எரித்து நீங்கள் வெற்றி கொண்டவரே, அவ இந்த மாதிரி இருக்காளே, இந்த வதனத்தோடு அவ இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் கேட்கிறா. வயசேவ பிரௌடா, அஸ்வின் வரா. அஸ்வின் வந்த உடனே இப்ப 3 புறத்தையும் எரித்தவர். இதுல ஒரு இடத்துல அந்த முப்புறத்தையும் எரித்தவர் அந்த நேர்கோட்டுல வரணும், அந்த டயத்துலதான் இது விட்டா போகும், இதெல்லாம் இருந்தது இல்ல. ஆனா ஒரு இடத்துல சில இது சில இடத்துல திருமூலர் அதையே திருமந்திரத்துல வேற மாதிரி கொடுக்கிறார். முப்புறத்தையும் இது பண்ணினவர் தான். அவருடைய ஒரு சிரிப்பால் அது 3ம் எரிந்தது அப்படிங்கிறது திருமந்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இரும்பு கோட்டையில அரசாட்சி செஞ்சவங்க தங்கத்துல வெள்ளியில, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவ 3 பேரும் ஒரே நேர்கோட்டுல வரும்போதுதான் அதை இது பண்ண முடியுங்கிறது தெரியும். அப்படி பண்ணார், அது முப்புறத்தையும் எரித்தார் அப்படின்னு நாம பார்த்தோம். இங்க இப்படி என்ன கொடுக்கிறார், இவர் சிரிப்பிலேயே எரித்தார். என்ன ஆயுதம் இங்க, சிரிப்பு. எதுக்காக இந்த சிரிப்பை இந்த இடத்துல அங்க கொண்டு வரார் அப்படின்னு பார்த்தா, அப்படி சிரிப்பிலேயே எரித்த பரமேஸ்வரன் இப்ப தேவி கிட்ட நிக்கிறார். நின்னு இப்ப கூடலாக்கணுமே, நின்னுண்டு மெதுவா புன்னகையோட அப்படி வெட்கத்தோட இப்ப எப்படி இவளை தாஜா பண்ணலான்னு நிக்கிறாராம். இத தோழி சொல்ற. அப்படி வணங்கி அந்த புன்னகை சிந்தும் திருமுகத்தோட அவர் அப்படி வணங்குற மாதிரி குனிஞ்சு அவ பக்கம் அவளை திருப்பி இந்த பக்கம் திருப்பி புன்னகை சிந்தினார். அப்படிப்பட்ட தேவி வணங்கி நிற்கக்கூடிய, தேவியை வணங்கி நிற்கும் இடமாக அந்த இடத்தை சொல்கிறாள் தோழி. அங்க கிட்டக்க போய் நின்று அவளுடைய மவாக்கட்டையை திரும்பி இவர் சிரிக்கிறார். அப்படி சிரித்த அவர் இப்படி சிரிக்கிறார் அப்படிங்கிறதுதான் இங்க மெயின். அப்ப அந்த பிரளய கலக காலத்தில் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கறத காட்டுறதாக இதை கொடுக்கிறது. அப்பேற்பட்டவளினுடைய சரணத்தை பிடித்துக் கொண்டால் நமக்கு எந்த விதத்திலும் கவலை இல்லை. அம்மாவனுடைய சரணத்தில் நான் அடைக்கலமாகிறேன்னு சொல்லி மூக்க கவி இதை முடிக்கிறார். சுபர்வ ஸ்ரீலோலாலக பரிசிதம் ஷட்பத குலைஹி ஸ்புரல்லாக்ஷாராகம் தருண தரணி ஜோதிரருணைஹி மிருதம் காந்தியம் போபிஹி விஸ்ருமரமரந்தைः सरसिजैः विधत्ते कामाक्ष्याः चरणयुगलम् बन्धुपदवी. सुपर्व स्त्रीलोलालक परिचितम् षट्पद कुलैः.
இப்ப அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ மாந்தர்கள், தேவ கன்னிகைகள்னு சொல்லாம இவாள்லாம் வந்து நமஸ்காரம் பண்றான். நமஸ்காரம் பண்ணும் பொழுது இவாளுக்கெல்லாம் கூந்தல், தேவ மாந்தர்களின் கூந்தல் எப்படி இருக்கும்? கரு 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 கருன்னு கரு கருன்னு இருக்கிற அந்த கூந்தலுக்கு இவர் என்ன கொடுக்கிறார்? பரிச்சிதம் ஷட்பத குலைகி. ஷட்பதம், ஷட்டுனா ஆறுன்னு எல்லாருக்கும் தெரியும், பதம்னா காலு, ஸ்டெப்பு, காலு அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. 6 கால் உள்ளது எது? 6 கால் உள்ளது கருவண்டு. அந்த கருவண்டு ஆகப்பட்டது அப்படி படபடன்னு அப்படியே கிளிட்டர் ஆகும் அதோட மேல இருக்கிற அந்த இது வண்டுக்கு. அந்த வண்டு எப்படி ஒளி வீசுறதோ அந்த மாதிரி இவாளுடைய கூந்தல் இருக்குங்கிறார். இவ வந்து நமஸ்கரிக்கிறா அவளுடைய பாதத்துல. அப்ப பார்த்தா அவளுடைய கூந்தல்கள் எல்லாம் இவர் கண்ணுக்கு படர்தான், மூக்க தவி. அந்த கூந்தல் ஷட்பத கொலைகி, அப்படி 6 கால்களை உடைய அந்த வண்டுகள் எப்படி ரீங்காரமிட்டு கொண்டு சுத்தும் பொழுது எப்படி ஒரு ஒளி வீசி கொண்டிருக்குமோ அப்பேற்பட்ட கூந்தல்களோடு. அது ஃபர்ஸ்ட் லைன். ஸ்புரல் லாக்ஷாராகம். இந்த லாக்ஷாராகம், லாக்ஷாராகம்ங்கிற வார்த்தையை நீங்க அடிக்கடி இதுல கேட்டிருப்பீங்க, ஸ்ரீபாத சப்ததியில. அது என்ன? இந்த பாதத்துக்கு நலங்கிடுறத வச்ச ஒரு 10 ஸ்லோகம் எழுதியிருப்பாரு, அதுல நம்ம படிச்சிருக்கோம். அதுதான் இந்த லாக்ஷா ராகம். இந்த லாக்ஷா ராகம் அப்படின்னா காதுல, கால்ல, பாதத்துல மஞ்சள் பூசி நலங்கிட்டு எல்லாம் பண்றோமோ இல்லையோ, இதை இங்க பஞ்சு குழம்பு அப்படிங்கிறார். அப்படியே குழம்பா இருக்கிற மாதிரி ஒரு கலர். அந்த மாதிரி ஒரு கலரு. அந்த அது வந்து ஏற்கனவே கால் ஒளி வீசிட்டு இருக்கு, ஏற்கனவே அது தாமரை பூ போன்ற கலர்ல இருக்கு. இன்னும் அதுக்கு நலங்கும் இட்டு பார்த்தா அது எப்படி இருக்கும்? அப்படி அது ஒளி வீசி கொண்டு இருக்கு. அந்த பூச்சி அந்த நலங்கு இட்டதனால் உண்டாகக்கூடிய அந்த கலர்னால அதை பிரகாசிக்கிறது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா தருண தரணி ஜோதிர் அருணை. அது எப்படி பிரகாசிக்கிறது? ஜோதிர் அருணை அப்படிங்கறத பிரிச்சேன்னா ஜோதிகி அருணைகின்னு பிரிக்கணும். ஜோதினா ஜோதி, ஜோதி மாறி அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அருணைனா அருணன், கார்த்தால கிளம்புற அருணோதயம், சிகப்பு கலர். அது ஜோதி எப்படி எரியுது? சிகப்பா ஜோதி எரியும் பொழுது அப்படியே மேல ஒரு சிகப்பு கலர் வரும்ல, அந்த கலர். அந்த மாதிரி அது இருக்குங்கிறத கொண்டு வரார். விருத்தம் காந்தம் யோபிகி விஸ்ருமரமரந்தை சதிஜை. இப்ப அவளுடைய பாதங்கள் எப்படி இருக்கு? அந்த பாதத்தின் மேல, ஏன்னா இப்ப வந்து செங்குழம்பு அப்படின்னு அது போட்டிருக்கோம். அது வரைக்கும் வெறும் தாமரை பாதம், தாமரை பாதம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்ப இந்த லாட்சா ரசத்தை வேற அங்க போட்டு வச்சிருக்கு. அப்ப அந்த போட்டு வைக்கும் பொழுது அது எப்படி இருக்குன்னா நீர் துவளி அப்படி தெளிச்சு விட்டோம்னா அப்படி காலில் எப்படி இருக்கும்? முத்து 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 முத்தா நிக்கிற மாதிரி அந்த நீர் திவளைகள் பொருந்திய அந்த தேவியினுடைய பாதங்கள் இவா இவரோட கண்ணுக்கு தெரியுது. இந்த தாமரை பூ பூத்து நின்னுதுன்னா ஒட்டி ஒட்டாமல் இருதான். அந்த இலையிலையும் தாமரை இலை தண்ணீர் போல எதிரி அதுல எல்லாம் தண்ணி பட்டுதுன்னா கூட ஒட்டவும் ஒட்டாது, ஒட்டாமையும் இருக்காது. அந்த மாதிரி அவளுடைய பாதங்கள்ல, ஏன்னா பாதத்தை வந்து தாமரைக்கு தானே ஒப்பிட்டு இப்ப பேசிட்டு இருக்கோம். அப்ப அதுல வந்து நீர் திவளைகள் அப்படி ஒட்டாம அங்கங்க இருக்கிறது தாமரை பூல இருக்க மாதிரி இதுல இருக்கு. அப்போ இதுக்கு என்ன கொண்டு வர்றாருன்னா, ஒரு தாமரையாகப்பட்டது எப்ப பூக்கும்? சூரியன் வந்ததுன்னா பூக்கும். அதே மாதிரி இந்த சிகப்பு பூச்சி, இந்த நலங்கிட்டு இருக்கான்னு சொல்றனே, இந்த சிவந்த ஊசி எப்படி தெரியுது அப்படின்னா பாலசூரியன். பாலசூரியன் அருணன். பாலசூரியன் அப்படின்னாக்க அருணன். அந்த அருணன் காலங்காத்தால எழுந்துக்கிறானோ இல்லையோ, அந்த காலங்காத்தால எழுந்துக்கிற அந்த அருணன் மாதிரி அவன் தெரிகிறான். காலங்காத்தால எழுந்திருக்கக்கூடிய அந்த அருணன் மாதிரி அவன் தெரிகிறான். அத மாதிரி இருக்கு. கூந்தலாகப்பட்டது கருவண்டு. அப்ப அந்த அப்படிப்பட்ட அந்த பாதத்தில் கருவண்டுகள் வைத்துக் கொண்டு, அப்ப அந்த ஏன் கருவண்டு அந்த இடத்துல கொடுக்கிற, சும்மா நமஸ்காரம் பண்ணினா கூண்டெல்லாம் இருந்துன்னு சொல்லிட்டு போலாமோ இல்லையானா, ஏன் கருவண்டுங்கிறார்னா, அப்படி நீர்த்திவளைகள்லாம் பொருந்திய தாமரை போன்ற பாதத்தில் கருவண்டுகள் தேனை குடிக்கிறதுக்கு வந்து எப்படி மொய்க்குமோ அந்த மாதிரி தேவகன்னிகைகள்லாம் வந்து நமஸ்கரிக்கும் பொழுது அவர்களினுடைய கூந்தல் கருவண்டை போன்று, கருவண்டுகள் தேனை குடிப்பதற்கு வந்த மாதிரி வந்து அந்த இடத்தில் அந்த மகரந்த துகள்கள்லாம் ஏற்கனவே சுந்தியோட பொடி இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்கு. அந்த மகரந்த துகள்கள் எல்லாம் நுகர்வதற்காக மொய்ப்பது போலவும் அந்த தேனை குடிப்பதற்காக மொய்ப்பது போலவும் அந்த இடத்தில் காட்சி கொடுத்தது அப்படின்னு சொல்லி இங்க முடிக்கிறார். இன்னைக்கு கிளாஸ நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.